இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் லாஸஸ். இது நம்மளோட இன்கம் டேக்ஸில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர். ஏன்னா இது ரொம்ப சிம்பிள் ஸ்கோரிங் சாப்டர்னு கூட சொல்லலாம். ரொம்ப ஈஸியான சாப்டர் எதுனா இதுதான் இன்கம் டேக்ஸ்லேயே இந்த செமஸ்டரில். அப்போது இதில் நம்ம எப்படி ஸ்கோர் பண்ணலான்னா, இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த கான்செப்டை ஒழுங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா இதில் ஸ்கோர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஏன்னா இது ரொம்ப சிம்பிளான சாப்டர். ஓகேவா, ஃபைன். ஸோ நம்ம இப்போ மூவ் ஆகலாம். சாப்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ரீஃபாக ஒரு சம்மரி மாதிரி ஜிஸ்ட் மாதிரி சொல்லிடுறேன். இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் படித்தோமோ அது எல்லாத்தோடைய ஜிஸ்ட்டு தான் வந்து இந்த சாப்டர். இன்ஃபேக்ட் இன்கம் டேக்ஸில் இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கோம், சேலரி படிச்சிருக்கோம், அப்புறமா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம், அதுக்கப்புறமா வந்து பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷன் படிச்சிருக்கோமா. பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷனுக்கு அப்புறமா என்ன படித்தோம், பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷனுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் கேபிட்டல் கெயின் படித்தோம். அதுக்கப்புறமா என்ன படித்தோம், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இப்போது இது வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து சேலரி மட்டுமே இன்கமாக இருக்கலாம், இல்லைனா ஹெச்பி மட்டுமே இன்கமாக இருக்கலாம், இல்லைனா பிஸ்னஸ் இல்லை ப்ரொஃபஷன். ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து இது எல்லாமே வந்து இன்கமாக இருக்கலாம். அப்போது அவங்களுக்கு வந்து சில நேரத்தில் பிஸ்னஸில் வந்து லாஸ் வந்துடலாம், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் லாஸ் வந்துடலாம், அதர் சோர்ஸஸில் லாஸ் வந்துடலாம். அப்போது இந்த லாஸ் எல்லாத்தையும் வந்து எப்படி வந்து நம்ம செட் ஆஃப் பண்ண போகிறோம் அப்படின்றது தான். அதை வச்சு தான் நமக்கு என்ன கிடைக்குது, கிராஸ் டோட்டல் இன்கம் வந்து கிடைக்குது. ஓகேவா, சூப்பர். அப்போது கான்செப்ட் ஆஃப் செட் ஆஃப் என்னென்னு பார்ப்போமா. கான்செப்ட் ஆஃப் செட் ஆஃப் என்னென்னா, ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து எவ்வளவோ சோர்சஸ் ஆஃப் இன்கம் இருக்கலாம். ஓகேவா, ஸோ அதன் மூலமாக அவங்களுக்கு வந்து லாஸும் வந்து இன்கர் ஆகும். அப்போது the losses which are allowed to be reduced from the income, அதாவது ப்ராஃபிட். ஓகேவா, அந்த கரண்ட் இயரோட இன்கம் எவ்வளோவா இருந்தாலுமே சரி, அதுக்கு முன்னாடி இன்கர் ஆன இல்லைனா அதே வருஷம் இன்கர் ஆன லாஸஸை உங்களால் அதுலேருந்து மைனஸ் பண்ணிக்க முடிஞ்சதுன்னா அதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்கிறாங்க, செட் ஆஃப்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ செட் ஆஃப்னா என்ன, ரொம்ப சிம்பிள் தான். இப்போ என்கிட்ட வந்து 10 lakh வந்து கிராஸ் டோட்டல் இன்கம் இருக்குன்னா, இந்த வருஷம் எனக்கு பிஸ்னஸ் ஒரு 2 lakh வந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், லாஸ் ஆகிடுச்சுன்னா, அப்போ என்கிட்ட எவ்வளோ இருக்கும், 8 lakh இருக்குமா. ஸோ இப்படி தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், செட் ஆஃப் பண்ண போகிறோம். அப்போது இந்த செட் ஆஃபை நம்ம எப்படியெல்லாம் பண்ணலாம், இதை பார்க்கணுன்னா நம்ம வந்து அடுத்த ஸ்லைட் போகலாம். செட் ஆஃபை வந்து நம்ம வந்து 2 வகையில் பண்ணலாம். ஓகேவா, ஒன்று வந்து என்னது, இன்ட்ரா ஹெட் செட் ஆஃப், அண்ட் இன்னொன்று வந்து இன்டர் ஹெட் செட் ஆஃப். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்கலாம், இன்ட்ரா ஹெட்டோடது பார்க்கலாம். இன்ட்ரா ஹெட்டோட மீனிங் என்ன சொல்கிறாங்க, இன்ட்ரா ஹெட்டுக்கு மீனிங் என்ன சொல்கிறாங்க, வென் லாஸஸ் அண்ட் இன்கம், இன்கம் ரெண்டுமே வந்து எதில் இருக்குது, சேம் ஹெட்டில் இருக்குது. வென் லாஸஸ் அண்ட் இன்கம் ஆர் அண்டர் சேம் ஹெட் அப்படின்னும் போது அதை அதே ஹெட்டில் வந்து செட் ஆஃப் பண்ண முடியுது அப்படின்னு அது என்ன சொல்கிறாங்க, இன்ட்ரா ஹெட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியே எடுத்துக்கோங்களேன். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் நம்ம 2 இருக்குமா, ஒன்று வந்து லெட் அவுட்டு, இன்னொன்று வந்து செல்ஃப் ஆக்கியபைடு. கரெக்டாக, இப்போ ஒரு அசசிக்கு வந்து லெட் அவுட் ஹவுஸில் வந்து 5 lakhs இருக்குது, செல்ஃப் ஆக்கியபைடில் எப்படியும் நமக்கு லாஸ் தானே வரும். அப்போ லாஸ் எவ்வளோ இருக்குது, 2 lakhs இருக்குது. இப்போது இது ரெண்டுத்தையும் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட லாஸை ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட கெயினில் வந்து அவங்களால மைனஸ் பண்ணிக்க முடியுது. ஓகேவா, அப்போ அப்படி செட் ஆஃப் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 3 lakhs கிடைக்குதா. இதுதான் அவங்களோட என்னவாக இருக்கும், கிராஸ் டோட்டல் இன்கமாக இருக்கும். இதே தான் வந்து இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ வென் லாஸஸ் ஆஃப் சேம் ஹெட் ஆர் செட் ஆஃப் அண்டர் இட், அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், இன்ட்ரா ஹெட்னு சொல்கிறோம். அப்போ இன்டர் ஹெட் என்னவாக இருக்கும், அதோட உல்ட்டா. இப்போது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் வர லாஸை நான் வந்து சேலரியில் மைனஸ் பண்ணுறேன்னா அப்போ அது வந்து இன்ட்ரா ஹெட். எப்படி தெரியுமா, அதுக்கு மீனிங் பாருங்கள். இன்ட்ரா ஹெட் செட்டப்னா என்னென்னா, வென் லாஸஸ் அண்ட் இன்கம் ஆர் ஆஃப் 2 heads ஆர் 2 heads, ஸோ அதுக்கு மேலேயும். ஓகேவா, அப்போ அந்த லாஸஸ் ஆர் அலவுட் டு பி செட் ஆஃப், தென் இட் இஸ் கால்ட் இன்டர் ஹெட் செட் ஆஃப். அதாவது ஒரு ஹெட் இல்லை, நிறைய ஹெட்ஸ்லேருந்தே நமக்கு லாஸஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் நம்மளால் என்ன பண்ண முடியுது, வேறு ஹெட்ஸோடு நம்மளால் செட் ஆஃப் பண்ண முடியுது. அப்படின்னா நமக்கு அது என்னென்னு சொல்கிறாங்க, இன்டர் ஹெட் செட் ஆஃப்னு சொல்கிறாங்க. ஸோ கான்செப்ட் ரொம்ப கிளியர். ஒரே ஹெட்டுக்குள்ளே பண்ணால் அதுக்கு பேர் இன்ட்ரா ஹெட், ஒரு ஹெட்டோடத பல ஹெட்டில் நம்ம செட் ஆஃப் பண்ணோம்னா அதுக்கு பேர் இன்டர் ஹெட். ஓகேவா, சூப்பர். ஸோ லாஸஸ் நம்ம என்ன பண்ணுறோம், கேரி ஃபார்வர்ட் பண்ணிடுறோம். ஓகேவா, ஸோ செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட்னா எவ்வளோ, செட் ஆஃப்னா என்ன, ஒரு வருஷத்தோட இன்கம் எல்லாத்தையும் அந்த லாஸஸ் கூட நம்ம செட் ஆஃப் பண்ணுறோம்.
பண்ண முடியாத லாஸ், அதாவது செட் ஆஃபே பண்ண முடியாத லாஸ், அந்த ஃபினான்ஷியல் இயரில் எனக்கு கிடச்ச இன்கம் அந்த லாஸஸை பேர் பண்ணுற அளவுக்கு இல்லை அப்படின்னும் போது அந்த லாஸஸை நான் என்ன பண்ணுவேன், நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணுவேன் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயருக்கு. ஓகேவா, அவ்வளோதான் கேரி ஃபார்வர்ட். நான் கேரி ஃபார்வர்ட் இஸ் சிம்ப்ளி கேரியிங் த லாஸஸ் ஃபார்வர்ட் டு த நெக்ஸ்ட் சப்சீக்வெண்ட் இயர். ஓகேவா, அவ்வளோதான். ஃபைன், அடுத்தது போகலாம். இப்போது எப்போவுமே ஒரு ரூல் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் இருக்குமா, அதே மாதிரி தான் இப்போ என்னென்னா இந்த இன்ட்ரா ஹெட் அப்படின்ற செட் ஆஃபுக்கு வந்து ஒரு சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது. அது என்னன்னு இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இன்ட்ரா ஹெட்னா என்ன, அந்த ஹெட்டுக்குள்ளவே பண்ணுறது தான் இன்ட்ரா ஹெட். ஓகேவா, ரீகேப் மாதிரி சின்னதாக சொன்னேன். ஏன்னா நிறைய பேர் இன்ட்ரா ஹெட்டுக்கும் இன்டர் ஹெட்டுக்கும் வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க, நானே கூட நிறைய வாட்டி ஆகியிருக்கேன். ஸோ இன்ட்ரா ஹெட்னா ஒரு ஹெட்குள்ளவே நடக்கிற செட் ஆஃப் எல்லாமே இன்ட்ரா ஹெட் செட் ஆஃப். அதுவே வந்து ஒரு ஹெட்டை மற்ற ஹெட்ஸ் கூட நம்ம செட் ஆஃப் பண்ணோம்னா அது இன்டர் ஹெட் செட் ஆஃப். ஓகேவா, ஃபைன். இப்போ எக்ஸம்ஷன் போகலாம். எக்ஸப்ஷனில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு லாஸ் ஸ்பெக்குலேஷன், லாஸ் ஃப்ரம் ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸ். ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸ்னால் இந்த ஷேர்ஸு அப்புறமா வந்து குட்ஸே கூட எடுத்துக்கோங்களேன், அதோட ஒரு ப்ராப்பரான டெலிவரி இல்லாமலே அந்த ஒரு குட்டோ இல்லை அந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபரோ வந்து செட்டில் ஆகிடுச்சுன்னா அதை வந்து ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அது என்னென்னு சொல்கிறாங்க, ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ்லேருந்து வர லாஸை அந்த பிஸ்னஸ்லேருந்து வர ப்ராஃபிட்டில் மட்டும்தான் நம்மளால் செட் ஆஃப் பண்ண முடியும், வேறு எதுலேயுமே செட் ஆஃப் பண்ண முடியாது. ஓகேவா, அது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி ஸ்பெக்குலேஷன் கெயின் வரும், சில வாட்டி ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸில் நமக்கு கெயின் வரும். பட் அதை என்ன பண்ணலான்னா அதை நம்ம மற்ற லாஸஸ் கூட வந்து செட் ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஸ்பெக்குலேஷன் கெயின் வந்து 10 lakh வந்திருக்குன்னா அந்த 10 lakh நான் வந்து 5 lakh ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ்லேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு லாஸ்லையோ என்னால் செட் ஆஃப் பண்ணிக்க முடியும். பட் அதுவே ஸ்பெக்குலேஷன் லாஸ் வந்துடுச்சு 2 lakhs, பட் எனக்கு வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் இல்லைனா ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸ்லேயே நான் ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸ்லேயே வந்து எனக்கு ஒரு 3 lakh கெயின் வந்திருக்குன்னா இந்த 2 lakh என்னால் இந்த 3 lakhல வந்து அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது, ஏன்னா அது வந்து ஸ்பெக்குலேஷன் இன்கம், சாரி ஸ்பெக்குலேஷன் லாஸ். ஓகேவா, ஸோ ஸ்பெக்குலேஷன் லாஸ் cannot be set off against any income, பட் ஸ்பெக்குலேஷன் கெயின் கேன் பி யூஸ் டு செட் ஆஃப் எனி லாஸ். ஓகேவா, இதுதான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன், அவ்வளோவே தான். அதே தான் வந்து நம்ம ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸ்க்கும். ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸ் அப்படின்னா இந்த கோல்ட் செயின் ஃபெசிலிட்டி, வேர் ஹவுசிங், அப்புறமா வந்து அக்ரிகல்ச்சரு, இந்த மாதிரி விஷயத்துலேருந்துலாம் நமக்கு சில வாட்டி என்ன கிடைக்கும், இன்கம் கிடைக்கும், இல்லைனா சில வாட்டி லாஸ் கிடைக்கும். அந்த மாதிரி லாஸு அந்த மாதிரி கெயின்ஸில் தான் நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும், செட் ஆஃப் பண்ண முடியும். ஸோ ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸோட லாஸஸ் கேன் பி செட்டில்ட் ஒன்லி த்ரூ ஸ்பெசிஃபைட் கெயின்ஸ். ஓகேவா, ஸோ ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸோடைய லாஸும் வந்து எதில் நம்ம செட்டில் பண்ண முடியும், ஒன்லி த்ரூ ஸ்பெசிஃபைட் கெயின்ஸ் அண்ட் நாட் இன் எனி அதர் இன்கம். ஓகேவா, அதே மாதிரி தான் இதோட கெயினை வந்து நம்ம மற்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்ட்ரா ஹெட்டோட அடுத்த எக்ஸப்ஷன் பார்த்தோம்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து நம்மளோட லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ்க்கு மட்டும்தான் செட் ஆஃப் பண்ணி யூஸ் பண்ண முடியும். சாரி, திரும்ப சொல்கிறேன், லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் இருக்கு இல்லையா, இதை நம்ம வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் மட்டும்தான் செட் ஆஃப் பண்ண முடியும். அண்ட் கேபிட்டல் கெயின் சாப்டரில் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினாக இருந்தாலும் சரி, லாங் டேர்ம் கேபிட்டல் இருந்தாலுமே சரி, ஓகேவா, அது ரெண்டுமே வந்து அதுக்குள்ளவே தான் செட் ஆஃப் பண்ணிக்கணும். ஸோ கேபிட்டல் கெயின் கேபிட்டல் லாஸ் cannot be used to set off other gains. ஓகேவா, ஸோ மற்ற கெயின்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியாது, கேபிட்டல் கெயின் சாப்டரில் வர லாஸஸ்க்கு வந்து நம்மளால் செட் ஆஃப் பண்ண யூஸ் பண்ணவே முடியாது. ஓகேவா, அதுலேயுமே லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் இருக்கு இல்லையா, அது வந்து லாஸ் வந்துடுச்சுன்னா அது வந்து அதோட லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இன்னொன்று இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளால் செட் ஆஃப் பண்ண முடியும். லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் மட்டும் இருக்குது, ஒரு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருக்குது அப்படின்னா நம்மளால் இதை செட் ஆஃப் பண்ணவே முடியாது. ஓகேவா, அது ஏன்னு கேட்காதீங்க, அதான் ரூலு. ஆனால் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம எதில் பண்ணலாம், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ்லேயும் பண்ணலாம் அண்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ்லேயும் பண்ணலாம். அந்த கெயினை நம்ம எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ஷார்ட் டேர்மோடது. பட் லாங் டேர்மோடது ஷார்ட் டேர்ம் யூஸ் பண்ணிக்கும், ஷார்ட் டேர்மோடது லாங் டேர்மால் யூஸ் பண்ணவே முடியாது. ஓகேவா, ஸோ டு மேக் இட் ஈவன் மோர் கிளியர், லெட் மீ ரீட் திஸ் ஒன்ஸ் ஃபார் யூ. Long term capital gain can be set off only against long term capital gain. ஓகே, லாஸ் எதில் செட் ஆஃப் பண்ண முடியாது, கெயினில் மட்டும்தான். அதுவும் லாங் டேர்ம் வருது, லாங் டேர்மில் மட்டும்தான் பண்ண முடியும், ஷார்ட் டேர்மை யூஸ் பண்ண முடியாது. பட் however ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ் கேன் பி செட் ஆஃப் லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். இது ரெண்டையும் நம்ம எதில் பண்ணலாம், ஷார்ட் டேர்முக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே, அடுத்தது பார்ப்போம். அடுத்தது வந்து என்னது, லாஸ் ஃப்ரம் ஆக்டிவிட்டி ஆஃப்
owning or maintaining race horse. Race horse, horse race. Race horse அப்படின்னா வந்து ஹார்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ ரேஸ் ஹார்ஸஸை மெயின்டைன் பண்ணுறது, அதை வச்சுருக்கிறது, அது வந்து ஒரு டைப்பு. இன்னொன்று வந்து அந்த ஹார்ஸஸை ரேஸ்க்கு வந்து விடுவாங்க. ஓகேவா, அப்போ வந்து அதை ஹார்ஸ் ரேசிங்னு சொல்லுவாங்க. ஸோ லாஸ் ஆன் அக்கவுண்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஹார்ஸ் ரேஸ் ஹார்ஸஸ் அதான் கேன் பி செட் ஆஃப் ஒன்லி அகெயின்ஸ்ட் ஸ்டேக் ஆர் ப்ரைஸ் மணி. ஓகேவா, ஸோ என்னதான் இது வந்து ஆக்சுவலி அதர் இன்கமில் இருக்கிறது இல்லையா. ஸோ அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கமில் வர்றது தான் இந்த மெயின்டெனன்ஸ் அண்ட் ஓனிங் ஆஃப் ரேஸ் ஹார்ஸ். அப்போது நம்மளோட எந்த ஒரு லாஸுமே வந்து அதர் சோர்ஸஸ் ஆஃப் இன்கமில் வந்துச்சுன்னா அதை வந்து நம்மளால் மற்ற இதில் வந்து செட் ஆஃப் பண்ண முடியாது. ஓகேவா, முக்கியமாக கேஷுவல் லாஸஸ்லாம் வந்து நம்ம வந்து அதை அப்படியே இக்னோர் பண்ணிடுவோம், அதை நம்ம கண்டுக்கவே மாட்டோம், அவ்வளோ அது வந்து இக்னோர் பண்ணிடுவோம். அதே மாதிரி தான் வந்து என்னென்னா இந்த மெயின்டைனிங் ரேஸ் ஹார்ஸ் அது எல்லாமே. ஓகேவா, இதில் என்னென்னா இதில் இந்த ஹார்ஸஸை மெயின்டைன் பண்ண வந்து எக்ஸ்பென்சஸ் இன்கர் ஆகும் இல்லையா. ஸோ அது எல்லாமே வந்து ஒரு வகையில் வந்து அவங்களுக்கு கெயின் கிடைக்கலாம், லாஸாக மாறிடும். எக்ஸ்பென்ஸ் எல்லாமே வந்து லாஸ் தான். அப்போது அதை வந்து நம்மளால் அதுக்கு ஏதாவது ப்ரைஸ் இல்லைன்னா ஸ்டேக் மணி இருந்துச்சுன்னா அதில் மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும், அதில் மட்டும் தான் செட் ஆஃப் பண்ண முடியும். வேறு எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து நம்மளால் செட் ஆஃப் பண்ண முடியும். இந்த லைன் கிளியராக சொல்லுது, நாட் அகெயின்ஸ்ட் எனி அதர் இன்கம். ஓகேவா, அதே மாதிரி அடுத்த கேஸ் பாருங்கள். இதில் வந்து என்ன சொல்லியிருக்கான், நோ லாஸ் கேன் பி செட் ஆஃப் ஃபார் வின்னிங். அதாவது வின்னிங் கிராஸ்வேர்ட் பசில் கார்ட் கேம்ஸ்லாம் வின் பண்ணுறாங்க தெரியுமா, அந்த கேஷை வச்சு எந்த விதமான லாஸையும் நம்மளால் செட் ஆஃப் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ எந்த ஹெட்டாக வேணால் இருக்கட்டும், கேஷுவல் கேம்ஸ்லேருந்து வர எந்த ஒரு இன்கமையும் வந்து நம்ம வந்து வேறு எந்த ஹெட்டுக்கும் வந்து லாஸை செட் ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ கேஷுவல் கேம்ஸில் வர இன்கம் எல்லாமே வந்து அப்படியே நம்ம வந்து கிராஸ் டோட்டல் இன்கமுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடுவோம், வேறு எதுவுமே நம்ம செட் ஆஃப் பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் சேலரி ஒருத்தருக்கு இல்லை, வெறும் பிஸ்னஸ் மட்டும்தான், அதுலேயும் வந்து 2 லட்ச ரூபா லாஸு. அது போக கேஷுவல் கேம்ஸில் வந்து அவர் வந்து எவ்வளோ வின் பண்ணியிருக்காருன்னா 3 lakhs வின் பண்ணியிருக்காருனா, இந்த 2 லட்சம் லாஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம இதில் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண மாட்டோம், செட் ஆஃப் பண்ண மாட்டோம். இதை நேராக வந்து சப்சீக்வெண்ட் இயர், அதாவது அடுத்த ஃபினான்ஷியல் இயருக்கு வந்து நம்ம இதை என்ன பண்ணிவிடுவோம்னா கேரி ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். ஓகேவா, ஆனால் இந்த 3 lakh கெயின் இருக்குது தெரியுமா, கேஷுவல் கெயினோடது, அந்த கேஷுவல் இன்கம்மை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நேராக கிராஸ் டோட்டல் இன்கமில் வந்து போட்டுருவோம் 3 lakhs சொல்லிட்டு. ஓகேவா, சூப்பர். அதே மாதிரி லாஸ் இன்கர்ட் ஃப்ரம் சோர்ஸ் விச் இஸ் எக்ஸம்ட். ஒரு எக்ஸம்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம், எக்ஸம்ட் சோர்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாங்க பார்க்கலாம். டக்குன்னு சொல்லணும்னா அக்ரிகல்ச்சர் சொல்லலாம் இல்லையா. அக்ரிகல்ச்சர்லேருந்து வர இன்கம் எல்லாமே வந்து டேக்ஸ் ஃப்ரீ தான். அப்போது அந்த மாதிரியான இன்கமில் வர எந்த ஒரு லாஸாகவே இருந்தாலும் அது அந்த மாதிரியான இன்கம் ஒரு டேக்ஸபிள் இன்கமில் வந்து பண்ண முடியாது, இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால். ஸோ ஒரு எக்ஸம்ட் இன்கமோட லாஸஸை வந்து ஒரு டேக்ஸபிள் இன்கமோட கெயினில் வந்து நம்மளால் செட் ஆஃப் பண்ண முடியாது. ஓகேவா, சூப்பர். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஹெட்டுக்குள்ளவே இருக்கிறத வந்து எப்படி பண்ணிக்கிறது செட் ஆஃப்னு சொல்லி பார்த்தோம். இப்போது ஒரு ஹெட்லேருந்து இன்னொரு ஹெட்டுக்கு செட் ஆஃப் பண்ணும்போது அதுக்கான எக்ஸப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேவா, அது வந்து இந்த மாதிரி பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து செட் ஆஃப் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம். லாஸ் அண்டர் த ஹெட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கேன் பி செட் ஆஃப் அகெயின்ஸ்ட் அதர் ஹெட்ஸ் அப் டு 2 lakhs. 2 lakh per annum வந்து நம்ம ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸுமே வந்து நம்ம வந்து செட் ஆஃப் பண்ணலாம் மற்ற ஹெட்ஸ்லேருந்து. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் வந்து 2 lakhs வந்து லாஸ் இருக்குது. ஓகேவா, பிஸ்னஸில் வந்து எனக்கு 5 lakhs இருக்குன்னா அப்போது மேக் இட் 12. இப்போ எனக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் 12 lakhs லாஸ் இருக்குது, பிஸ்னஸில் எனக்கு 5 lakhs கெயின் இருக்குன்னா என்னால் வந்து 7 lakh இருக்குது தெரியுமா, அதை வந்து என்னால் செட் இப்போ 12 lakh லாஸை என்னால் 15 lakh பிஸ்னஸ் கெயினில் செட் ஆஃப் பண்ண முடியும்னா முடியாது. என்னால் 2 lakh தான் இந்த அசஸ்மெண்ட் இயர் செட் ஆஃப் பண்ணிக்க முடியும். மிச்சம் 10 lakh நம்ம என்ன பண்ணுவோம்னா அடுத்த அசஸ்மெண்ட் இயருக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். ஓகேவா, ஸோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் லாஸ் வந்துச்சுன்னா அப் டு 2 lakhs வந்து நம்ம கரண்ட் இயர்லேயே செட் ஆஃப் பண்ணிக்கலாம் இன்டர் ஹெட்டில் பண்ணோம்னா. ஓகேவா, அப்படி இல்லைன்னா நம்ம அதை என்ன பண்ணுவோம் கேரி ஃபார்வர்ட் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் இயருக்கு. அடுத்த பாயிண்ட், லாஸ் அண்டர் த ஹெட் பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷன் கேன் பி செட் ஆஃப் அகெயின்ஸ்ட் சேலரி இன்கம். ஸோ சேலரியில் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு நிமிஷம், ஆக்சுவலி இங்கே கெனாட் வரணும், இங்கே கேனுன்னு போட்டிருக்கேன், இங்கே கேன் கிடையாது, இட்ஸ் காண்ட். ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியாது, வி காண்ட் செட்டில் பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் லாஸஸ் இன் சேலரி. ஓகேவா, நம்மளால் பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷன்லேருந்து வர லாஸஸை சேலரியில் செட் ஆஃப் பண்ண முடியாது. இந்த இடத்துல நான் கேனுன்னு போட்டிருக்கேன், அது காண்ட்டுன்னு மாற்றிக்கோங்க. ஸோ இது பார்த்தோம்னா இது கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும், பட் ரொம்ப சிம்பிள். முன்னாடி பார்த்தா அதே ரூல்ஸ் தான் கேபிட்டல் கெயின்ஸ்க்கு மட்டும்.
ஏன்னா அது வந்து வெறும் கேபிட்டல் கெயின்ஸில் மட்டும் தான் நம்மளால் செட் ஆஃப் பண்ணிக்க முடியும். கேபிட்டல் கெயின் அப்படின்ற ஒரு ஹெட் மட்டும்தான் அதுக்குள்ளேயே செட் ஆஃப் பண்ணிக்க முடியும். அதை தாண்டி வேறு எங்கேயுமே செட் ஆஃப் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் நம்ம வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் செட் ஆஃப் பண்ண மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அதே மாதிரி ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸை வந்து நம்ம இதில் பண்ணலாம், லாங் டேர்ம்லேயும் பண்ணலாம், ஷார்ட் டேர்ம்லேயும் பண்ணலாம். பட் லாங் டேர்மாக வெறும் லாங் டேர்மில் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்தது பார்த்தோம்னா கேபிட்டல் லாஸ் கேன் பி செட் ஆஃப் அண்டர் கேபிட்டல் கெயின்ஸ் மட்டும்தான். அதே தான் நம்ம முன்னாடி சொல்லுவோம். ஸோ கேபிட்டல் லாஸ் கேன் பி செட் ஆஃப் ஒன்லி அண்டர் த ஹெட் கேபிட்டல் கெயின்ஸ். அடுத்தது பார்த்தோம்னா கேபிட்டல் கெயின் கேன் பி யூஸ் டு செட் ஆஃப் அதர் ஹெட்ஸோட லாஸஸ். ஓகேவா? எக்ஸப்ட் என்னது? ஸ்பெகுலேஷன் நம்ம எது கூடயுமே பண்ண முடியாது. வெறும் ஸ்பெகுலேஷன் கெயின் கூட மட்டும் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஸ்பெகுலேஷன் லாஸஸ் செட் ஆஃப் பண்ண முடியும். அதனால தான் இந்த இடத்துல அது வந்து எக்ஸப்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் ஓனிங் மெயின்டைனிங் ஹார்ஸும், அதுவும் நம்ம அதுலேருந்து வரக்கூடிய கெயினில் மட்டும் தான் நம்மளால் அதை செட் ஆஃப் பண்ண முடியும். ஓகேவா? சூப்பர். அடுத்தது ஸ்பெகுலேஷன் லாஸ் கேன் பி செட் ஆஃப் ஒன்லி ஃப்ரம் ஸ்பெகுலேஷன் கெயின். இது நம்ம பார்த்தது தான். ஓகேவா? அடுத்தது பார்ப்போம். இதுவுமே நம்ம பார்த்து தான். லாஸ் ஃப்ரம் ஓனிங் அண்ட் மெயின்டைனிங் ஹார்ஸ் ரேஸ் ஹார்ஸ் வந்து நம்ம எதில் பண்ண முடியும்? அதுலேருந்து வரக்கூடிய இன்கம், அதாவது இந்த ஸ்டேக் மணின்னு சொல்லுவாங்க, அது அப்படி இல்லைன்னா ப்ரைஸ் ஏதாவது அந்த இது வின் பண்ணிருந்துச்சுன்னா அதுலேருந்து மட்டும் தான் நம்மளால் செட் ஆஃப் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்தது வந்து கேஷுவல் இன்கம் வந்து எதுக்குமே வந்து செட் ஆஃப் பண்ணி யூஸ் பண்ண மாட்டோம். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கேஷுவல் இன்கம் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? எதையுமே செட் ஆஃப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? அதே மாதிரி கேஷுவல் இன்கம்ஸில் வந்து ஒரு வேளை எனக்கு வந்து லாஸ் வந்துடுச்சுன்னா அது என்னால் வந்து காட்டவும் முடியாது, கேரி ஃபார்வர்டும் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அதை அப்படியே விட்டுற முடியும், அவ்வளோதான். வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ திரும்ப ஒரு வாட்டி சம்மரைஸ் பண்ணிடுறேன். லாஸஸ் வந்து என்னவும் பண்ண முடியாது, செட் ஆஃபே பண்ண முடியாது. ஸோ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? இக்னோர் தான் பண்ண போகிறோம். ஸோ எனி லாஸ் ஃப்ரம் கேஷுவல் இன்கம் வில் பி இக்னோர்ட். ஓகேவா? அதை நம்ம எங்கேயுமே காட்ட மாட்டோம். ஓகேவா? ஆனால் கெயின்ஸை மட்டும் நம்ம நேராக கிராஸ் டோட்டல் இன்கம்க்கு எடுத்துகிட்டு போயிடும். ஓகேவா? அகெயின் அந்த கெயின்ஸ் நம்ம வேறு லாஸை செட் ஆஃப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணவே மாட்டோம். இப்போ கேரி ஃபார்வர்ட்னால் என்னன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இருந்தாலும் ஒரு ஜஸ்ட்டு. இப்போது எதெல்லாம் நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும், எந்தெல்லாம் லாஸை கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும் அப்படின்றது தான். ஃபஸ்ட்டு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அப்புறம் பிஸ்னஸ் லாஸ், ஸ்பெகுலேஷன் லாஸ். ஓகேவா? நான் ஸ்பெகுலேஷனும் பண்ணலாம். அண்ட் மேபி நான் நான் ஸ்பெகுலேஷன் எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ பிஸ்னஸ்ஸு, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, ஸ்பெகுலேஷன், நான் ஸ்பெகுலேஷன் ரெண்டுமே கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். அப்புறமா வந்து கேபிட்டல் லாஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் கேரி ஃபார்வர்ட். அதே மாதிரி லாஸ் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் மெயின்டைனிங் ரேஸ் ஹார்ஸ், அதையும் நம்ம என்ன பண்ணலாம்? கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். ஓகேவா? அது இன்னொரு விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, திஸ் இஸ் த ஒன்லி லாஸ் தட் கேன் பி கேரிட் ஃபார்வர்ட் இன் அதர் சோர்சஸ். ஒரு வேளை இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் எனக்கு ஏதாவது லாஸ் வந்துச்சுன்னா அது என்னால் வந்து கேரி ஃபார்வர்டே பண்ண முடியாது. அதில் பண்ணக்கூடிய ஒரே லாஸ் என்னென்னா அது இது மட்டும்தான். அது என்னது? ஓனிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரேஸ் ஹார்ஸ். அது மட்டும்தான் என்னால் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். இதில் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில். ஓகேவா? ஓகே, இது கொஞ்சம் குவிக்காக பார்த்துடலாம். கேரி ஃபார்வர்ட் வந்து எவ்வளோ பீரியட்க்கு பண்ண முடியும், எப்படி பண்ண முடியுன்றது தான் இந்த ப்ரொசீஜர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோடது 71B அப்படின்றது அதோட செக்ஷன். ஓகேவா? ஃபைன். ஸோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட லாஸஸை வந்து நம்ம அப் டு 8 years வந்து நம்ம வந்து அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா செட் ஆஃப் ஒன்லி அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட்ஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆஃப் ப்ரொஃபஷன். இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு வருஷம் பிஸ்னஸில் வந்து ப்ராஃபிட் வரலாம், வராமலும் போகலாம் இல்லையா? ஸோ அந்த லாஸ் வர சமயம் வந்து ஃபுல்லாக என்னால் பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷன் ஹெட்டு கீழே பண்ண முடியலன்னா அது என்னால் ஃபுல்லாகவே கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்க முடியும் அடுத்த வருஷத்துக்கு. அது எப்படின்னா அது இந்த ஃபாலோயிங் எக்ஸப்ஷன்ஸ் இல்லைனா ஃபாலோயிங் ரூல்ஸை பொறுத்து தான் இருக்குது. ஓகேவா? இப்போ ஒருவேளை என்னோடய ப்ரீவியஸ் இயரில் வந்து நான் பண்ணிகிட்டு இருந்த பிஸ்னஸ் வந்து நான் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 2018 வந்து ஒரு பிஸ்னஸ் வச்சுருந்தேன். 2019 எனக்கு லாஸ் ஆகிடுச்சு. பட் ஐ டோன்ட் கண்டினியூ தட் பிஸ்னஸ் எனிமோர் அப்படின்னும் போது நான் வந்து அந்த பர்டிகுலர் பிஸ்னஸில் வந்த லாஸை வந்து அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதனால் என்னோட கிராஸ் டோட்டல் இன்கம் வந்து அஃபெக்ட் ஆகாது. கரெக்டாக? நான் வந்து கேரி ஃபார்வர்ட் தான் பண்ண போகிறேன், பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். அடுத்தது அன்அப்சார்ப்ட் டிப்ரிஷியேஷன். அன்அப்சார்ப்ட் டிப்ரிஷியேஷன் இருக்கு இல்லையா? அது வந்து நம்ம எவ்வளோ நாள் வேணால் நம்ம வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம், எவ்வளோ வருஷம் வேணால் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து லிமிட்டே கிடையாது. இட் ஹேஸ் நோ லிமிட். ஓகேவா? எவ்வளோ வேணால் நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் எந்த ஹெட்டில் வேணால் பண்ணலாம், சேலரியை தவிர்த்து. அண்ட் இந்த மொத்த கான்செப்டில் இவ்வளோ ஸ்லைட் பார்த்துலேயுமே நான் வந்து சேலரி அப்படின்றதுக்கு வந்து லாஸ் சொல்லியிருக்க மாட்டேன். அது வந்து ஒரு காமன் சென்ஸ் என்னென்னா, சேலரி வந்து நமக்கு மாதம் மாதம் கிடச்சிரும். ஸோ
மாதம் மாதம் கன்ஃபார்மாக கிடைக்கிற ஒரு விஷயத்தில் வந்து நமக்கு லாஸ் இருக்க போகிறதில்ல. கரெக்டாக? அதனால தான் இந்த இடத்துல சேலரிக்கு வந்து செட் ஆஃபில் வந்து லாஸஸ் அதை எப்படி ஃபார்வர்ட் கேரி ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படி எதுவுமே டீட்டெயில்ஸ் வந்து இருக்காது. அண்ட் பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷனில் வந்து இந்த ஆர்டரில் தான் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா வந்து டிடக்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த வருஷத்துக்கு எனக்கு ஒரு அமௌண்ட் ப்ராஃபிட் இருக்குன்னா ஃபஸ்ட்டு அந்த ப்ராஃபிட்டில் நான் வந்து கரண்ட் இயர் டிப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணுவேன். இந்த வருஷமே ஏதாவது லாஸ் இருந்துச்சுன்னா அதை முதல்ல நான் மைனஸ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவேன், அதுக்கப்புறமா போன வருஷத்துலேருந்து ப்ராட் ஃபார்வர்ட் பண்ண பிஸ்னஸ் லாஸை மைனஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறமா அன்அப்சர்வ்டு டிப்ரிசியேஷனை வந்து நான் வந்து எடுப்பேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஆர்டர் பண்ணுறதுக்கு. நீங்கள் சின்னதாக ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒருவேளை இந்த வருஷம் வந்து ப்ராட் ஃபார்வர்ட் லாஸஸ் எனக்கு இல்லை அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், அன்அப்சர்வ் டிப்ரிசியேஷனை கரண்ட் இயர் டிப்ரிசியேஷனோட ஆட் பண்ணிக்கலாம். அது தனியாக ட்ரீட் பண்ணாமல் அது இந்த வருஷத்தோடவே நான் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பிஸ்னஸ் ஆஃப் ப்ரொஃபஷனுக்கு தேர்ட் ரூல் பார்த்தோம்னா செட் ஆஃப் ஒன்லி அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட் ஆஃப் சேம் பர்சன். இப்போ வந்து பிஸ்னஸ் ஒருத்தர் பண்ணுறாரு அண்ட் அதோட லாஸஸ் வந்து இன்னொருத்தர் வந்து இன்கர் ஆகியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அண்ட் பி வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. சரியா? இப்போ வந்து 2 பேரும் ஒரே மாதிரி பண்ணியிருக்காங்க பிஸ்னஸை. அண்ட் என்ன ஆச்சு, சடன்லி ஏ வந்து பிஸ்னஸ் விட்டுட்டு போயிட்டாரு. இப்போ இன்கர் ஆன லாஸஸை வந்து ஏ பேர் பண்ணணுமான்னு கேட்டால் அதுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா அக்யூமுலேட்டட் லாஸஸ் ஆஃப் அன் அமால்கமேட்டட் கம்பெனி. ஒரு வேளை 2 கம்பெனி அமால்கமேட் ஆகியிருக்கு அப்படின்னா அதோட லாஸஸை வந்து இவங்க செட் ஆஃப் பண்ணிக்கலாம். பட் மற்றபடி ஏ ஒரு தனி பிஸ்னஸ், பி ஒரு தனி பிஸ்னஸ், ஏவோட லாஸை வந்து பியால் செட் ஆஃப் பண்ண முடியுமான்னு கேட்டோம்னா முடியாது. ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காக யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்க தான் அதை அனுபவிக்கணும். ஸோ யாருக்கு லாஸ் இன்கர் ஆச்சோ அவங்க தான் அதை வந்து அவங்களோட கேலேருந்து செட் ஆஃப் பண்ணிக்க முடியும். இன்னொரு அசஸியால் அது முடியாது. ஓகேவா? சூப்பர். ஸோ அடுத்தது என்னன்னா லாஸ் ஆஃப் அ பிஸ்னஸ் இன்ஹெரிட்டட் பை அன் அசஸி. அதாவது அந்த பிஸ்னஸை வந்து அவங்களே பண்ணியிருப்பாங்க, பட் ரொம்ப நாள் கழிச்சு தான் அதை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. அதாவது அடுத்த வருஷத்துக்குன்னு ரொம்ப நாள் கழிச்சு அந்த லாஸை வந்து செட் ஆஃப் பண்ணுறாங்க. அப்போது ஒரு பிஸ்னஸோட லாஸை இன்னொரு பிஸ்னஸ் வந்து செட் ஆஃப் பண்ணலாம். ஓகேவா? அடுத்தது வந்து ரீஆர்கனைசேஷன் ஆஃப் அ பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸை ரீஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னா அப்போது அதை வந்து நம்ம செட் ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து அதே மாதிரி தான் டீமர்ஜ்டு கம்பெனியும் வந்து நம்ம வந்து 2 கம்பெனி ஒன்றா இருக்கும். ஓகேவா? இப்போ அந்த கம்பெனி திரும்பவும் தனித்தனியாக ஆயிடுச்சு, டீமர்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து 2 பேருக்கும் முன்னாடி இருந்த லாஸ் வந்து ஒரு கம்பெனியாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அண்ட் பி வந்து ஏபி அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி வச்சுருந்தாங்க. ஏ அண்ட் பி தனித்தனியாக ஆகிட்டாங்க கொஞ்ச நாள் கழிச்சுனா அப்போது கம்பெனி ஏபியில் இன்கர் ஆன லாஸை ஏவும் பியும் வந்து தனித்தனியாக செட் ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் பிஸ்னஸ் லாஸ் நம்ம எவ்வளோ நாள் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம், 8 வருஷம் வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். ஸோ கேரி ஃபார்வர்ட் லாஸஸை நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் அசஸ்மெண்ட் இயர் 2006 and 2007 அப்புறமா இருக்க எந்த ஒரு ஸ்பெக்குலேட்டிவ் லாஸாக இருந்தாலுமே அது நம்மளால் எவ்வளோ வருஷம் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும்னா 4 வருஷம். ஓகேவா? அதுக்கு மேலே நம்மளால் அதை கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. ஸோ ஸ்பெக்குலேட்டிவ் லாஸஸை நம்ம எவ்வளோ வருஷம் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம், 4 இயர்ஸ் மட்டும்தான் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். சூப்பர். அடுத்தது ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் டு பி ஃபைல். அதாவது இன்கம் டேக்ஸ் வந்து நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ண மட்டும் தான் நம்மளால் இந்த கேரி ஃபார்வர்டை வந்து அக்வயர் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இந்த பர்டிகுலர் ஃபீச்சர் வந்து நம்ம எப்போ நம்மளால் இது பண்ணிக்க முடியும், நம்ம எப்போ ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணுறோமோ அசஸ்மெண்ட் இயருக்கு அப்போ தான் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்தது வந்து கேரி ஃபார்வர்ட் அண்ட் செட் ஆஃப் ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸ் லாஸ். இது நான் முன்னாடியே சொன்னதான். ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸ் லாஸ் வந்து ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸ் கெயினில் மட்டும் தான் நம்மளால் செட் ஆஃப் பண்ண முடியும். ஓகேவா? இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போகும், கொஞ்சம் கோச்சிக்காமல் பாருங்கள். ஏன்னா நான் வந்து இந்த ஒரு வீடியோவோட சாப்டர் வந்து முடிச்சிடலாம்னு நினச்சேன். ஏன்னா இது வந்து அவ்வளோ சிம்பிளான சாப்டர். இதுக்கு 2 வீடியோ போடுற அளவுக்கு இதில் கண்டென்ட் ஒன்றும் அவ்வளோ இல்லை. கான்செப்டை புரிஞ்சிட்டாலே போட்டுடலாம். ஸோ கான்செப்டில் ஸ்கிப் பண்ணாமல் ஓட்டாமல் பாருங்கள் கொஞ்சம். ஃபைன். நம்ம இப்போ ஆர்டர் ஆஃப் செட் ஆஃப் பார்க்கலாம். இது நான் முன்னாடியே சொன்னது தான், இருந்தாலும் ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ கரண்ட் இயர் டிப்ரிசியேஷன் இருக்குது, லாஸஸ் கேரி ஃபார்வர்டாக இருக்குது. அதோட கரண்ட் இயர்லுமே வந்து நமக்கு என்ன இருக்குன்னா லாஸஸ் வந்து இருக்குது. அப்படின்னா அது எப்படி நம்ம செட் ஆஃப் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு கரண்ட் இயரோட டிப்ரிசியேஷன், அதுக்கப்புறமா கரண்ட் இயரோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது இந்த சயின்டிஃபிக் ரிசர்ச் இதெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்த்துருப்போம். அதுக்கப்புறமா வேறு ஏதாவது கரண்ட் இயர் லாஸ் இருந்துச்சுன்னா கரண்ட் இயரை முதல்ல முடிச்சிடணும். ஓகேவா? அதை முடிச்சுட்டு தான் ப்ராட் ஃபார்வர்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் அன்அப்சர்வ்டு. ஓகேவா? அதுக்கும் அப்புறமா தான் என்ன பண்ணுறோம், ப்ராட் ஃபார்வர்ட் ஆஃப் சயின்டிஃபிக் ரிசர்ச் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே அதுக்கப்புறமா தான் நம்ம ப்ராட் ஃபார்வர்ட் பண்ணதை நம்மளால் செட் ஆஃப் பண்ண முடியும். முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஸ்பெகுலேஷன் லாஸ் தான். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இருந்தாலும் ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன். ஏன்னா அது வந்து ப்ரொஃபஷனல் ஹெட் கீழே பார்த்தோம். இது வந்து ஜென்ரல். அதே தான் எல்லாருக்கும் என்னென்ன மனப்பாடமாக இருக்கும். என்னது? ஸ்பெகுலேஷன் லாஸஸை ஸ்பெகுலேஷன் கெயின்ஸில் மட்டும்தான் நம்மளால் செட் ஆஃப் பண்ண முடியும். ஓகேவா? மற்றதில் பண்ண முடியாது. அண்ட் ஸ்பெகுலேஷன் லாஸில் என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கணும்னா
பேட் டெட்ஸு, ரிட்டர்ன் ஆஃப் இதெல்லாம் இருந்துச்சுன்னா, இன்ட்ரெஸ்ட் வேறு ஏதாவது பாரோ பண்ணுறது இருந்துச்சுன்னா, அது எல்லாமே நம்ம வந்து இதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸ்பெக்குலேஷனில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸ்பெக்குலேஷன் லாஸில் ஐ மீன். ஓகேவா? அடுத்தது போயிடலாம். அடுத்ததும் கேபிட்டல் கெயின். இதை நான் உங்ககிட்ட கேட்டால் நீங்களே சடன்னு சொல்லிடுவீங்க. அவ்வளோ மனப்பாடமாக இருக்கும் என்ன கேட்டு. ஸோ லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸை லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் மட்டும் தான் பண்ண முடியும், ஷார்ட் டேர்மில் பண்ண முடியாது. ஆனால் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸை ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்லேயும் பண்ணலாம், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்லேயும் பண்ணலாம். ஓகேவா? அவ்வளோதான். அண்ட் கேபிட்டல் கெயினில் வர லாஸஸை கேபிட்டல் கெயினில் மட்டும் தான் செட் ஆஃப் பண்ண முடியும், வேறு எதுலேயும் பண்ண முடியாது. ஓகேவா? சிம்பிள் ரூல். அண்ட் இன்னைக்கான லாஸ்ட் ரூல் இதுதான். கேரி ஃபார்வர்ட் அண்ட் செட் ஆஃப் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஓனிங் அண்ட் மெயின்டைனிங் ஆஃப் ரேஸ் ஹார்ஸ். இது ரொம்ப மனப்பாடமாக தெரிஞ்ச ஒரு ரூல். என்னது? ரேஸ் ஹார்ஸ்லேருந்து வரக்கூடிய லாஸஸை நம்மளால் ரேஸ் ஹார்ஸஸ்லேருந்து வரக்கூடிய கெயின்ஸில் மட்டும்தான் செட் ஆஃப் பண்ண முடியும். அண்ட் இதை மட்டும் தான் நம்மளால் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். எந்த ஹெட்டில்? இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் அப்படின்ற ஹெட்டில் இந்த ஒரே ஒரு லாஸை மட்டும் நம்மளால் என்ன பண்ண முடியும்? கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். ஓகேவா? சூப்பர். அடுத்து கடகடன் கொஸ்டின் போயிடலாமா? ஸோ இதான் நம்மளோட கொஷின். ஃபஸ்ட்டு சேலரி கொடுத்துட்டாங்க. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா ஹெட்டும் வந்து சம்மரைஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? சேலரி கொடுத்துட்டாங்க, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டாங்க, ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் கொடுத்துட்டாங்க, அப்புறம் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ். அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேலரியில் வந்து லாஸஸ் எதுவுமே இருக்காது. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அதில் லாஸ் கெயின்னு ஒரு விஷயமே இல்லை. அது கான்ஸ்டண்ட்டாக மாதம் வரும். அவ்வளோதான். அப்போது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் வந்து 2 வந்து லாஸ் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், லாஸு ப்ராஃபிட்டு. ஸோ 2 வந்து லாஸ் ஆகிருக்கு, 1 வந்து ப்ராஃபிட்டு. ஓகேவா? இதை நான் இங்கேயே சொல்லிடுறேன். இதை நம்ம வந்து இன்ட்ரா ஹெட்டில் ஃபஸ்ட்டு பண்ணலாமா? 30,000 பாசிட்டிவாக இருக்குது அண்ட் 76,000 வந்து நெகட்டிவில் இருக்கா? இதை வந்து இதில் வந்து செட் ஆஃப் பண்ணோம்னா பாக்கி 46,000 இருக்குமா? அது வந்து நெகட்டிவில் இருக்கும். ஓகேவா? இதை வந்து நம்ம சேலரியில் செட் ஆஃப் பண்ணலாம். ஓகேவா? அவ்வளோதான். இன்டர் ஹெட்டும் சொல்லியாச்சு, இன்ட்ரா ஹெட்டும் சொல்லியாச்சு. அடுத்து ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் போனோம்னா இல்லை வந்து ஸ்பெக்குலேஷன் லாஸு நான் ஸ்பெக்குலேஷன் லாஸ் ரெண்டுமே இருக்குது. இது வந்து நான் ஸ்பெக்குலேஷன். பிஸ்னஸ் ஏ பிஸ்னஸ் பின்னு கொடுத்துருக்கான் இல்லையா? இது வந்து நான் ஸ்பெக்குலேஷன். ஸ்பெக்குலேஷன் அவனே ஸ்பெசிஃபை பண்ணது வந்து ஸ்பெக்குலேஷன். ஓகேவா? ஃபைன். ஸோ நான் ஸ்பெக்குலேஷனில் ஒரு லாஸ் இருக்குது, ஒரு கெயின் இருக்குது. கெயின் 16,000, லாஸ் வந்து 20,000. இப்போது ஸ்பெக்குலேஷன் லாஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குது? 46,000 இருக்கா? ஸ்பெக்குலேஷன் கெயின் 22,000 இருக்குது. அப்போ என்னால் இந்த ஸ்பெக்குலேஷன் லாஸை இதில் பண்ண முடியும் தானே? தப்பு. ஸோ ஸ்பெக்குலேஷன் லாஸை எதுலேயுமே பண்ண முடியாது, அதில் மட்டும்தான் பண்ண முடியும். அப்போது என்னோட இந்த 22,000 மட்டும்தான் இந்த 46,000 வந்து என்னால் செட் ஆஃப் பண்ண முடியும். ஓகேவா? சூப்பர். அதே மாதிரி தான் கேபிட்டல் கெயினுக்கும். கேபிட்டல் கெயின் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருக்குது, ஒரு ஷார்ட் டேர்ம் லாஸ் இருக்குது, ஷார்ட் டேர்ம் கெயின் இருக்குது. இது ஈஸியாக இன்டர்நெட்லேயே செட் ஆஃப் பண்ணிடலாம். அதையும் மீறி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போய் வேறு ஹெட்டில் பண்ண முடியாது, அதை அப்படியே கேரி ஃபார்வர்ட் தான் பண்ண முடியும். ஓகேவா? ஏன்னா கேபிட்டல் கெயினில் வர எந்த லாஸையும் நம்ம வேறு ஹெட்டில் வந்து செட் ஆஃப் பண்ண முடியாது. பட் அதே கேபிட்டல் கெயினில் வர கெயினை வந்து மற்ற ஹெட்ஸ்க்கு வந்து நம்ம செட் ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சூப்பர். அண்ட் லாஸ்ட் ஒன் இன்கம். ஓகேவா? கார்டு கேமில் வர இன்கம், பெட்டிங்கில் வர்றது கேஷுவல் இன்கம். இதை நேராக நம்ம கிராஸ் டோட்டல் இன்கம்க்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். பட் இந்த லாஸ் ஒருத்தன் இருக்கான் பாருங்கள், இவனை வந்து நம்ம எங்கேயுமே எடுத்துகிட்டு போக முடியாது, அப்படியே விட்டுறணும் அவனை. அவ்வளோதான். ஏன்னா அவன் கேஷுவல் கெயின். அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டி. இது வந்து அதர் சோர்ஸஸில் வருது. இது வந்து நமக்கு ப்ராஃபிட்டு. ஓகேவா? ப்ராஃபிட்டு நினைக்கிறேன். ஆமாம், ப்ராஃபிட் தான். ஃபைன். அதுக்கப்புறமா வந்து லாஸ் ஒன் வந்திருக்கு, அது என்னது? ஹார்ஸ் ரேஸ். அதை வந்து கேரி ஃபார்வர்ட் தான் பண்ண முடியும், ஏன்னா இதில் வேறு எதுவும் இன்கம் இல்லை. சூப்பர். சொல்யூஷன் போகலாம். ஸோ காம்ப்யூட்டேஷன் ஆஃப் கிராஸ் டோட்டல் இன்கம் போட்டாச்சு. ஓகேவா? அதுக்கப்புறமா அசஸ்மெண்ட் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் போட்டாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரா ஹெட் பார்ப்போம். இது நம்ம 2 டைப்பில் பண்ணலாம். இன்ட்ரா ஹெட் தனியாக, இன்டர் ஹெட் தனியாக. அது இல்லாமல் ஒரே ஃபார்மெட்டாக போட்டு இன்ட்ரா ஹெட் இன்டர் ஹெட் எல்லாத்தையும் ஒரே இதுலேயும் காட்டிடலாம். ஓகேவா? நான் ரெண்டுமே ஒரு கொஸ்டின் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இன்ட்ரா ஹெட்டில் பார்த்தோம்னா சேலரி நேராக வெளியே போயிடும், ஏன்னா அது வந்து லாஸ் எதுவும் இல்லை. இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ப்ராஃபிட்லேயே இந்த லாஸஸை வந்து நம்ம செட் ஆஃப் பண்ணால் பாக்கி நமக்கு இவ்வளோ லாஸ் இருக்குது, 46,000. அதை அப்படியே வச்சுக்கோங்க, வேறு எங்கேயும் விட்டுறாதீங்க. அடுத்தது வந்து கெயின், ப்ராஃபிட் அண்ட் கெயினில் வந்து பார்த்தோம்னா பிஸ்னஸ் ஏ, அதாவது ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸில் வந்து ஒரு ப்ராஃபிட் ஒரு லாஸு, நான் ஸ்பெக்குலேஷனில் ஒரு ப்ராஃபிட் ஒரு லாஸு. அதில் செட் ஆஃப் பண்ணோம்னா நான் ஸ்பெக்குலேஷன் லாஸ் எவ்வளோ கேரி ஃபார்வர்ட் ஆகுது? 4,000. அண்ட் ஸ்பெக்குலேஷன் லாஸ் வந்து 24,000. இது அப்படியே நேராக அடுத்த வருஷத்துக்கு கேரி ஃபார்வர்ட் ஆயிரும், ஏன்னா இதை வந்து செட் ஆஃபே பண்ண முடியாது. ஓகேவா? சூப்பர். அடுத்தது வந்து கேபிட்டல் கெயின்ஸ். கேபிட்டல் கெயின்ஸில்
ஒரு நிமிஷம் ரெக்கார்ட் ஆகுது, பயந்துட்டேன். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினில் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 12,000 இருக்குது. அதில் லாஸ் எவ்வளோ ஆயிடுச்சு? 56,000 ஆயிடுச்சா? இப்போ என்ன பண்ணுறோன்னா இதில் இதை செட் ஆஃப் பண்ணோம்னா கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. அது எவ்வளோ இருக்குது? 44,000 இருக்குது. அண்ட் எனக்கு லக்கி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினும் வந்து ஆயிருக்கு. எவ்வளோ ஆயிருக்கு? 25,000 ஆயிருக்கு. ஸோ அந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ் இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் நான் வந்து செட் ஆஃப் பண்ணேன்னா எனக்கு பாக்கி 19,000 வந்திருக்கா. இதுவும் வந்து லாஸ் தான். அண்ட் இதை ஃபர்தராக எங்கேயுமே பண்ண முடியல. நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்த வருஷத்துக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? அண்ட் லாஸ்ட் பார்த்தோம்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் கேஷுவல் இன்கம் பார்த்தோம்னா நம்மளோட கார்ட் கேம் அண்ட் பெட்டிங்கில் வந்தது 38,000 30,000 மட்டும்தான் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லாஸை நான் வந்து இந்த கணக்கில் காட்ட லாஸ் இங்கே எவ்வளோ ஆயிருக்கு? லாஸ் இங்கே 12,000 ஆயிருக்கா? சாரி 14,020 ருபீஸ் ஆயிருக்கா? அந்த 14,020 ருபீஸ் நான் இங்கே எங்கேயுமே காமிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா அதை நான் வந்து அப்படியே என்ன பண்ணிட்டேன்? இக்னோர் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ அது இக்னோர் பண்ணியாச்சு. இதை டோட்டல் போட்டு நேராக நான் என்ன பண்ணியிருக்கேன்? கிராஸ் டோட்டல் இன்கம்க்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். ஓகேவா? ஏன்னா அதை என்னால் வேறு எந்த லாஸ் செட் ஆஃப் பண்ணவும் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அடுத்தது பார்த்தோம்னா ஹார்ஸ் ரேஸோடது அதையும் நான் என்ன பண்ணுவேன்னா கேரி ஃபார்வர்ட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வேறு இன்கம் இல்லை அதுலேருந்து. இன்ட்ரா ஹெட் பார்ட் ஆச்சு. இப்போ இன்டர் ஹெட் பார்த்தோம்னா அதுலேருந்து டோட்டல் எடுத்துக்கணும். ஸோ சேலரி எதுவுமே டிடெக்ட் ஆகலை. சாரி, இங்கே வராது. சேலரி எதுவுமே டிடெக்ட் ஆகலை. அந்த 84,000 அப்படியே வெளியே வந்துருச்சு. இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டியில் 8,000 இருந்துச்சா, அதை எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஸ்பெகுலேஷன் வந்து பண்ண முடியும் இல்லையா? அதை வந்து மைனஸ் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு பாக்கி எவ்வளோ இருக்கும்? 4,000 இருக்குமோ அதை வெளியே எடுத்துகிட்டு போயிட்டோம்னா நம்மளோட இன்கம் எவ்வளோ இருக்குது? 88,000 இருக்குது. இப்போது அதில் வந்து நம்ம ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸை வந்து செட் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுதான் இன்கம் டோட்டலாகவே. இப்போ இதில் எனக்கு டிடெக்ட் பண்ணக்கூடிய ஒரே லாஸ்னால் அது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி மட்டும்தான். அதை நான் பண்ணிக்கிறேன். ஸோ அதை நான் டிடெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு பாக்கி இருக்கிறது தான் வந்து கேஷுவல் இன்கம் இருக்குது பாக்கி. ஸோ அது என்னால் எதுவுமே பண்ண முடியாதனால நேராக கிராஸ் டோட்டல் இன்கம் எடுத்துகிட்டு போயிடுறேன். ஸோ டோட்டல் இன்கம் எனக்கு எவ்வளோ இருக்குது? கிராஸாக 1,10,000 இருக்குது. ஓகேவா? இட் இஸ் மஸ்ட் தட் இதை வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா இதெல்லாம் வந்து நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கேன்னு சொல்லி கண்டிப்பாக அதை வந்து மென்ஷன் பண்ணணும் கொஸ்டினுக்கு கீழே. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் சால்விங் திஸ் சம். அண்ட் இன்னொரு டைப் என்னென்னு வந்து நான் அடுத்த ஸ்லைடில் காட்டுறேன். இது வேறு ஒரு கொஷின் ஆக்சுவலாக. ஸோ இங்கே வந்து சேலரி இன்கம் கிடையாது, வெறும் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, கேபிட்டல் கெயின், அப்புறமா வந்து அதர் சோர்ஸஸ் இருக்குது. கொஷின் நோட் பண்ணிக்கோங்க வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் அதே மாதிரி 2 லாஸ் இருக்குது, ஒரு கெயின் இருக்குது. இதுலேயும் வந்து ஒரு லாஸ் இருக்குது, டெப்ரிசியேஷன் இருக்குது, அப்புறமா வந்து ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸ் இருக்குது. சூப்பர். அடுத்தபடியாக என்ன இருக்குது? அடுத்தபடியாக கேபிட்டல் கெயின்ஸ் இருக்குது. ஓகேவா? கேபிட்டல் கெயின்ஸில் லாஸ் இருக்குது, கெயின் இருக்குது, லாஸ் இருக்குது, கெயின் இருக்குது. ஓகே. அடுத்து என்ன இருக்குது? அதர் சோர்ஸஸ் இருக்குது. அதர் சோர்ஸஸில் ராயல்ட்டி வந்து ஒரு தனி இல்லையா? ஸோ அது தனியாக வச்சுக்கலாம். அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸும் தனி, அதில் எப்படியும் நெகட்டிவ் அமௌண்ட் தான் இருக்குது. அடுத்தது வந்து லாட்ரி வந்து கேஷுவலு, பெட்டிங்கும் கேஷுவலு, அது ரெண்டுமே நம்ம தனியாக எடுத்துகிட்டு போய் கிராஸ் டோட்டல் இன்கமில் வச்சுருவோம். ஏன்னா இந்த இன்கமை நம்ம எதுக்குமே செட் ஆஃப் பண்ண மாட்டோம். ஓகேவா? அண்ட் அதில் வர லாஸஸையும் நம்ம வந்து இக்னோர் பண்ணிடுவோம். ஸோ கேம்லிங் லாஸ் வில் பி இக்னோர்ட் இன் திஸ் சம். சூப்பர். லாஸ் அண்ட் ஹார்ஸ் ரேஸுமே வந்து கேஷுவல் தான். ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா இக்னோர் பண்ணிடுவோம். ஸோ திஸ் 30,000 அண்ட் 40,000 வில் பி இக்னோர் ஃபார் எவர். அவ்வளோதான். சொல்யூஷன் போகலாம். காம்ப்யூட்டேஷன் போட்டாச்சு. நான் ப்ரீவியஸ் இயர் அசஸ்மெண்ட் இயர் போடல, நீங்கள் போட்டுக்கோங்க. இது வந்து நான் இன்ட்ரா ஹெட் தனியாக இன்டர் ஹெட் தனியாக பண்ணல. ஒருவேளை அந்த ஃபார்மில் இருந்துச்சுன்னா திஸ் வில் பி கன்சிடர்ட் ஆஸ் இன்ட்ரா ஹெட். ஓகேவா? இது வந்து இன்ட்ரா ஹெட்டாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா வந்து இதில் இன்டர் ஹெட்கான கேல்குலேஷன் எதுவுமே இல்லை இருக்காது. இதை நேராக நீங்கள் இன்ட்ரா ஹெட்டாக மாற்றிட்டு இன்டர் ஹெட் தனியாக போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பார்ப்போம். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் 40,000 அண்ட் 70,000 வந்து லாஸில் இருக்குது. ஸோ அது செட் ஆஃப் பண்ணோம்னா 30,000 லாஸ் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகுற மாதிரி இருக்கும். அது கேரி ஃபார்வர்ட் பண்ணுறோமா செட் ஆஃப் பண்ணுறோமா அப்படின்றது வந்து நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தோம்னா ஆக்சுவலி அங்கே கேரி ஃபார்வர்ட் போடக்கூடாது, போட்டாச்சு. சரி, அது விட்டுடலாம். ப்ராஃபிட் அண்ட் கெயின் ஆஃப் பிஸ்னஸ், அதில் வந்து நான் ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸ் எவ்வளோ இருக்குது? இப்போ நெகட்டிவ் அமௌண்ட், அதாவது லாஸு. அண்ட் இதில் வந்து 1 lakh வந்து பிஸ்னஸில் இருந்தாலும் அதில் டெப்ரிசியேஷன் ஒன்று இருக்குது இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த 1 lakhல இருந்து 80,000 வந்து மைனஸ் பண்ணோம்னா நமக்கு பாக்கி 20,000 இருக்குமா? அந்த 20,000 தான் வந்து நம்ம இந்த 80,000 செட் ஆஃப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த 80,000 மைனஸ் 20,000 வில் பி 60,000. அது லாஸு.
அதை வச்சுக்கலாம். அடுத்தது ஸ்பெகுலேஷன் வந்து ப்ராஃபிட் ஒன்று இருக்குது, லாஸ் இருக்குது. ப்ராஃபிட் லாஸ் கூட அட்ஜஸ்ட் பண்ணோம்னா பாக்கி 10,000 இருக்குது. ஓகேவா? ஸோ ஸ்பெகுலேஷன், நான் ஸ்பெகுலேஷன் இல்லை, இது ஸ்பெகுலேஷன். இதுதான் நான் ஸ்பெகுலேஷன். ஸ்பெகுலேஷன் லாஸை வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, கேரி ஃபார்வர்டுக்கு போட்டாச்சு. ஏன்னா அது நம்மளால் இது கூடயுமே செட் ஆஃப் பண்ண முடியாது. ஓகே, அடுத்த ஸ்லைட் போகலாம். கேபிட்டல் கெயினில் பார்த்தோம்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருக்குது, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸும் இருக்குது. ரெண்டுத்தையும் செட் ஆஃப் பண்ணோம்னா நம்ம 1,10,000 வருதா. இப்போது இது நம்மளோட ஏன்னா நம்ம எப்போவுமே லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினை லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸில் மட்டும்தான் செட் ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸை பண்ணலாம். பட் நான் சொன்ன மாதிரி இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸை என்ன பண்ண முடியாது, கெயினில் வந்து, அதாவது ஷார்ட் டேர்ம் கெயினில் வந்து செட் ஆஃப் பண்ண முடியாது. ஸோ இதை நம்ம அப்படியே என்ன பண்ணுவோம்னா கேரி ஃபார்வர்ட் தான் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ திஸ் லாஸ் வில் பி கேரிட் ஃபார்வர்ட் நெக்ஸ்ட் இயர். அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தோம்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ். அதில் ஃபஸ்ட்டு கேஷுவல் இன்கம் வருது. கேஷுவல் இன்கமில் என்னெல்லாம் வரும், லாட்ரி வருது, வின்னிங் வருது, லாட்ரி வின்னிங் வருது, அப்புறமா வந்து பெட்டிங் வருது. ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே கேஷுவல் இன்கம். ஸோ இதில் நம்ம என்ன தான் இது இன்கமாக இருந்தாலும் இந்த லாஸையோ இல்லை அந்த லாஸையோ வந்து நம்மளால் இதில் செட் ஆஃபே பண்ண முடியாது. ஏன்னா அவன் ஒரு பாவப்பட்ட ஜென்மம். அவனை அடுத்த வருஷம் தான் நம்மளால் அவனை அடுத்த வருஷம் கூட எதுவும் பண்ண முடியாது. இந்த வருஷம் கெயின் இருந்துச்சுன்னா அதை அப்படியே நம்ம வச்சுக்கலாம். லாஸ் இருந்துச்சுன்னா போகணும் அப்படியே சொல்லி இக்னோர் பண்ணிடணும். அவ்வளோதான், வேறு வழியே இல்லை. அடுத்து வந்து லாஸ் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் எவ்வளோ, 40,000. இந்த லாஸ் என்ன தான் லாஸாக இருந்தாலும் நம்மளால் வந்து இதை என்ன பண்ண முடியாது, கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. ஓகேவா? சூப்பர். ஸோ இந்த வருஷம் நம்ம செட் ஆஃப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்து செட் ஆஃப் பண்ணி விட்டுறணும். அவ்வளோதான். ஸோ கிராஸ் டோட்டல் இன்கம் இங்கே நான் போட்டாச்சு. ஓகேவா? கிராஸ் டோட்டல் இன்கம் 60,000 தான் வரும். மற்ற எல்லாமே வந்து செட் ஆஃப் பண்ணுறதை வச்சு தான் மாயமாகும். ஓகேவா? ஸோ நம்ம எவ்வளோ லாஸஸ் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி எழுதிடணும். நான் உங்களோட பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இன்டர் ஹெட்டும் ஒன்று போட்டிருக்கேன். இன்டர் ஹெட்டாக கன்சிடர் பண்ணி இந்த இன்டர் ஹெட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவும் போல் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் போட்டாச்சு 1,10,000. செட் ஆஃப் பண்ணுற லாஸஸ் வந்து நேராக இங்கே வந்துடும். ஏன்னா இந்த 1,10,000 இருக்குது இல்லையா, இதில் வந்து நம்மளால் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட லாஸை செட் ஆஃப் பண்ண முடியும். அதுக்கப்புறமா நான் அதர் சோர்ஸஸ் தான் எடுக்கிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் அதர் சோர்ஸஸ் எடுத்தோம்னா நமக்கு 40,000. அதுக்கப்புறமா தான் நான் ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸ் வரும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எது வருது, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வருது, அப்புறம் அதர் சோர்ஸஸ் வருது, அதுக்கப்புறமா நான் ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸ். இது எல்லாத்தையும் நம்ம வந்து செட் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வருது, இவ்வளோ வருது. இது என்ன லாஸ்னால் ஸ்பெகுலேஷனோட, ஏன்னா அதை நம்ம கடைசியாக பண்ணுற 60,000 அமௌண்ட்டு அதுக்குள்ளே அது டேலி ஆகலை. ஓகேவா? ஸோ அந்த நான் ஸ்பெகுலேஷன் லாஸ் எவ்வளோ, 60,000. அது என்ன பண்ண போகிறோம், நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ண போகிறோம். அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணோம்னா கேரி ஃபார்வர்ட் லாஸஸ் எவ்வளோ இருக்குது, பிஸ்னஸ் லாஸ் இந்த 20,000. ஓகேவா? பிஸ்னஸ் லாஸ் 20,000. அதுக்கப்புறமா ஸ்பெகுலேஷன் லாஸ் நம்ம முன்னாடி பண்ணது அது எவ்வளோ, 10,000. அதுக்கப்புறமா லாங் டேர்ம் லாஸ் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் வந்து 10,000. இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணோம்னா நமக்கு டோட்டலாக எவ்வளோ லாஸஸ் கேரி ஃபார்வர்ட் ஆயிருக்கு, 40,000 ஆயிருக்கு. சூப்பர். இவ்வளோ தான் சம்மு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்டர் ஹெட் அண்ட் இன்டர் ஹெட் ஃபார்மேட்டில் பண்ணலாம், இல்லைனா ஜென்ரலாக அப்படியே கூட நம்ம போட்டுக்கலாம். பட் இன்டர் ஹெட் போட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷனே இருக்காது. நம்ம எந்த ஹெட்டை செட் ஆஃப் பண்ணோம், எதை செட் ஆஃப் பண்ணல, அந்த ஒரு கன்ஃபியூஷனே நமக்கு இருக்காது. நம்ம வந்து கிளியராக நம்ம வந்து சம் போட்டுட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து நமக்கு இருக்கும். பட் இன்டர் ஹெட்டில் பண்ணோம்னா நம்ம அதை செட் ஆஃப் பண்ணோமா, இதை பண்ணலையா அப்படின்னு சொல்லி அந்த கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ மை அட்வைஸ் இஸ் நம்ம இன்டர் ஹெட் ஃபார்மேட் படி போட்டோம்னா நல்லாயிருக்கும். ஓகேவா? சூப்பர். இதில் இதோட சம்ஸும் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்டில் இன்னும் சம்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிங்கன்னா நான் வீடியோ போடுறேன். ஏன்னா ரொம்ப சிம்பிளான சாப்டர் இது. நான் முன்னாடி சொன்ன ரூல்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னாவே இந்நேரம் நான் இதை சொல்லிக் கொடுக்காமலே உங்களால் சம் போட முடியும் கண்டிப்பாக. ஏன்னா அவ்வளோ கான்செப்டுவல் தான் ஐடி. ஸோ கான்செப்ட் புரிஞ்சுதுன்னா இந்த 2 சம் போட்டதே போதும் தான். உங்களுக்கு இன்னும் சம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட்டில், இந்த மாதிரி சம் போடுங்கன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன் சம் சால்வ் பண்ணி. ஓகேவா? ஸோ நம்ம சேனலில் இன்கம் டேக்ஸில் மற்ற சாப்டர்ஸும் கவர் பண்ணியிருக்கோம், கேபிட்டல் கெயினும் கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ், ரேஷியோ அனாலிசிஸ், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் மாதிரியான வீடியோஸும் நான் போட்டிருக்கேன். இப்போது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காமர்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ், மேத்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் எது வேணும்னாலும் நீங்கள் இந்த சேனல் பார்க்கலாம். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சா நீங்களே பண்ணுங்கள். தேங்க்யூ.